246 கோடி என்னவோ இன்னைக்கு நாளேடுகளில் வந்திருக்கு. இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் கல்யாண மண்டபம், வணிக வளாகம் கட்டுவதற்காக கடந்த ஆட்சியில் கொடுக்கப்பட்ட ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுகிறது. அரசாங்கம் ரத்து நிறுத்தி வச்சுட்டாங்க. அதுக்கு காரணம் நீங்கள் அப்படின்ற மாதிரி தான். என்ன பிரச்சனை, இதில் என்ன நடக்குது? கோவிலுக்கு இருந்த இருப்பு பணத்தை எல்லாம் காலி செய்ய வேண்டும். ஒவ்வொரு கோவில்களுக்கும் எவ்வளவு பணம், எத்தனை கோடி இருந்தது, பதவி முடியும் போது எவ்வளவு கோடி இருந்ததுன்னு வெள்ளை அறிக்கை கேட்டேன். வெள்ளை பேப்பர் தான் காமிச்சாங்க. கோவில் சொத்தை கோயில் பெயர்ல மாத்துறதுக்கு நாங்க போராடுறோம். முன்னாடி ஒரு கலெக்டர் மாலா இருந்துச்சு, நான் காலில் வந்து ஒரு 7 கோடி ரூபாய் சொத்தை காப்பாத்துறோம். அது பெரிய சர்ச்சையாச்சு. நீங்க இடிஞ்சு போன சர்ச்சை மேம்பாடு செய்யறதுக்கு தமிழ்நாடு அரசு கொடுக்குது காசு. மசூதியில இருந்தோ சர்ச்சில் இருந்தோ ஒத்த காசு அரசுக்கு கிடையாது. அப்ப சிறுபான்மை மக்களுடைய வழிபாட்டு தலங்களை பாதுகாக்கிற அரசு பெரும்பான்மை மக்களை வணங்கக்கூடிய வழிபடக்கூடிய இந்த கோவிலை காப்பாற்றுறதுக்கு அதுதானே சார் மதசார்பற்ற சட்டம், மதசார்பற்ற அரசு. என் கோயிலுக்கு இந்து சமய அறநிலையத்துறை இருக்கே, முஸ்லீம் சமய அறநிலையத்துறை இருக்கா, கிறிஸ்தவ சமய அறநிலையத்துறை இருக்கான்னு கேட்கிறேன். திராவிட கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். நியாயமான கேள்வியாக தான் அது பட்டது. ஏன்னு கேளுங்க. புதிய அரசு பதவியேற்றிருக்கு, டிவிக்கு அரசு. இவங்க சமூக நீதி என்ன அந்த ஈரோட்டு நீதி எல்லாம் பேசுனாங்களே சார். கிட்டத்தட்ட ஒரு 8 பட்டியல் சமுதாய மக்களை சார்ந்தவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்குறாங்க இந்த அரசுல தான். உங்க பெரியார் பேரப்புள்ள நீங்க கேட்ட அந்த ஆசிரியர் வீரமணி ஆதரிச்சு இந்த திமுக கட்சி, அந்த திராவிட கும்பல் எத்தனை மந்திரிக்கு இதுக்கு முன்னாடி ஒடுக்கப்பட்ட மந்திரியோட வானா சார். அட மந்திரியோட வானா, அவர் வச்சிருக்காரு பாருங்க, பெரியார் நலநிதி, சேமநிதி, ஈவரா நிதி, அந்த ட்ரஸ்ட், அறிவாலய ட்ரஸ்ட், திராவிட பத்திரிகைலாம் நடத்துறாங்களா சார், திராவிட கழகத்து ட்ரஸ்ட். அதுல எத்தனை இங்க பட்டியல் மக்களுக்கு நீங்க இடம் கொடுத்துருக்க? ஒவ்வொருத்தரும் ஒரு சமூகம் சாதி இருக்கா சார்? இருக்கு, சத்தியமா இருக்கு. அவங்க பேரெல்லாம் சொல்லுவார, வாயில வந்துருமா, வாயில வசம் போச்சு தேய்க்கணுமா அந்த மனுஷனை? பெரியாருடைய பேரை இந்த வீரமணி தெரியுமான்னு கேட்கிறேன். சொர்ணான்னு ஒரு IAS நியமிச்சாங்க அந்த துறையினுடைய செயலரா. நேர்மையான அம்மா. அந்த அம்மாவை ஏன் சமூக முத்திரை குத்தி கிளப்பி விட்டானுன்னா சார், பழைய அரசு திராவிட மாடல் அரசு செய்த ஊழல்களை அந்த அம்மா ஃபைல் எல்லாம் தட்டி எடுத்துரும். இந்த கும்பலுடைய ஊழலை அம்பலப்படுத்துங்கிற வெளியில வந்துடும். ராவண பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல விரும்பிகளுக்கு வணக்கம். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்து தமிழர் கட்சி சகோதரர் ராம ரவிக்குமார் அவர்கள் நம்ம சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம் ஐயா. உங்களை வலை வீசி தேடிட்டு இருந்தோம். 2-3 முக்கியமான விஷயத்துல எப்போ அதிகமாக உங்களை எடுக்கணும்னு நினைக்கணும், அந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப இடத்துல லாக் ஆகிட்டு வழக்காது இதுன்னு நீதிமன்றத்தில் இருந்துகிட்டு இருந்தீங்க. குறிப்பாக உங்களை எதுக்கு அழைக்கணும்னா அது ஒரு கேள்வி. மதிப்புக்குரிய திராவிட கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். நியாயமான கேள்வியாக தான் அது பட்டது. அந்த இந்து அறநிலையத்துறைன்றது பிராமண கையில் தான் இருக்கணுமான்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்புறம் அந்த துறையினுடைய செயலாளரும் வந்துட்டு அதே பிராமண சமூகத்தை, ஏன்னா என்ன அர்த்தம் அது? இப்போ வேறு இது இல்லைங்களா? ஏன் அது நியாயமான கேள்வியாக எனக்கு பட்டுச்சு. இப்போ உங்களை போன்றவர்கள் தான் அதுக்காக பதில், நீங்கள் அதை பேசிக்கிட்டு இருக்கீங்க, பதில் சொல்லணுன்றதுக்காக தேடணும்னா கிடைக்கல. இப்போ தான் வந்திருக்கீங்க. இப்போ கேட்க வேண்டிய ஒரு கேள்வி முக்கியமாக இருக்குது, இது கடைசியாக வச்சுப்போம். 246 கோடி என்னவோ இன்னைக்கு நாளேடுகளில் வந்திருக்கு. இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் கல்யாண மண்டபம், வணிக வளாகம் கட்டுவதற்காக கடந்த ஆட்சியில் கொடுக்கப்பட்ட ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுகிறது. அரசாங்கம் ரத்து நிறுத்தி வச்சுட்டாங்க. அதுக்கு காரணம் நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் செய்தி. என்ன பிரச்சனை, இதில் என்ன நடக்குது? நல்ல காரியமே நடந்துடக்கூடாதா உங்களுக்கு? நியாயமான கேள்வி. ராவணா வலைவெளி வந்து வலை வீசி தேடினாலும் வலையில வந்து மாட்டிப்பேன் நான். அதனால உங்க வலை வீச்சில் நான் மாட்டிக்கிட்டேன். நன்றி. இப்ப என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாக மேற்பார்வையின் கீழ் இருக்கக்கூடிய திருக்கோவில்கள் சுமார் 40,000க்கு மேல இருக்கு. கோவிலுக்கு நீங்களும் நானும் போறோம், பக்தர்கள் உண்டியல்ல காசு செலுத்துறோம். இந்த காசு செலுத்தக்கூடியது காணிக்கை பணம் என்பது கோவிலுடைய வளர்ச்சி மேம்பாட்டுக்கு இருக்கணுமே ஒழிய கோவிலுக்கு விரோதமா இருக்கக்கூடாது. 2வது, நீங்க நானு நம்மை போன்ற பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய பணம் என்பது அரசாங்கத்துக்கு அல்ல. ஒட்டுமொத்த 40,000 கோவில்களுக்கு உரிமையாளர்கள் தமிழ்நாடு அரசு அல்ல, இந்து சமய அறநிலையத்துறை அல்ல. ஒவ்வொரு கோவிலுக்குமான உரிமையாளர் அந்தந்த கோவிலில் இருக்கக்கூடிய இறைவன், இறைவி, அந்த டெய்டி, அவங்க தான் மூலவர் தான் அதுக்கான ஓனர். சரி.
புரிதல் தவறாகி திராவிட மாடல் திருமகன் ஆட்சியில சேகர் பாபு போன்ற செயல் பாபுகள் ம். தொல்லை கொடுத்து தொல்லை பாபுக்களாக இருந்து ம். கோவிலுக்கு இருந்த இருப்பு பணத்தை எல்லாம் காலி செய்ய வேண்டும், அதிலே கமிஷன் எடுக்க வேண்டும், ம். கட்டிடங்கள் கட்டுகிறோம் கமிஷனை வெட்டுகிறோம் என்கின்ற அடிப்படையில் ம். கல்யாண மண்டபங்கள் கட்டுகிறோம், வணிக வளாகங்கள் கட்டுகிறோம் என்று ம். சட்ட விதியை மீறி ம். இந்து சமய அறநிலையத்துறையில் அனுமதிக்கப்பட்ட விஷயங்களை தவிர்த்து வணிக நோக்கத்தோடு இவர்கள் கட்டிடம் கட்ட முயற்சித்த பொழுது முதலில் அதை நாங்கள் எடுத்தோம், எதிர்த்தோம். ம். திரு பாஸ்கர் என்பவர் கூடுவாஞ்சேரி சார்ந்த என்னுடைய நண்பர், வணிக வளாகம் கட்டுவதற்கு அவங்க தடை உத்தரவு பெற்றாங்க. ம். அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் போனாங்க, அரசு தோத்து போச்சு. ம். ரெண்டாவது, நான் திண்டுக்கல் அபிராமி அம்மன் காளகத்தீஸ்வரர் திருக்கோவில்ல 3,60,00,000 ரூபாய்க்கு கல்யாண மண்டபம் கட்டுவதற்கு முயற்சிச்சாங்க. ம். 2 கோடி ரூபாய் அபிராமி காளகத்தீஸ்வரர் திருக்கோவிலுடைய இருப்பு பணம், ம். 1,60,00,000 தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோவிலுடைய கடன் பணம், ம். 360. அபிராமி ஆற்ற கடங்காரி, சவுந்தரராஜ பெருமாள்கிட்ட கடங்காரி, 1,60,00,000. ம். இப்ப நீங்க பைக்கோ காரோ வாங்குறீங்கன்னா சார், ரீபேமெண்ட் சோர்ஸ் என்னன்னு கேட்போம். ம். ஒரு 1,00,000 ரூபாய்க்கு எப்படி நீ 5,000 10,000 கட்டுவீங்களான்னு கேட்போம். இந்த 1,60 கடன் வாங்குறாள்ல எங்க அம்மா அபிராமி காளகத்தீஸ்வரன், ம். எப்படிப்பா நீ சவுந்தரராஜ பெருமாளுக்கு திரும்பி ரீபேமெண்ட் கட்டுவேன்னு சொன்னா அதுல முறையான விஷயம் கிடையாது. ம். ஏன்னா நாங்க கல்யாணத்தை கட்டி மண்டபத்தை கட்டி வாடகைக்கு விட்டு அப்புறம் உங்களுக்கு செலுத்துவோம், முறையானது இல்ல. ம். முறையான லோக்கல் பாடி அத்தாரிட்டி அவங்க அனுமதி வாங்கல, ம். கார்பரேஷன் ஆஃப் திண்டுக்கல் அங்கேயும் அனுமதி வாங்கல. சோ இதெல்லாம் அடிப்படையா வச்சு நான் தடை உத்தரவு பெற்றோம். இதன் பிறகு பழனி திருக்கோவில் இருந்துங்க 4 கோவில்களுக்கு பணத்தை கொடுத்தாங்க. ம். எதுக்கு? கல்யாண மண்டபம் கட்டுறது. ம். உண்டியல் பணத்தை எடுத்து, காணிக்க பணத்தை எடுத்து. ஃபர்ஸ்ட் ரெட்டியார் சத்திரம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊர். ம். ரெண்டாவது, இது வந்து அமைச்சர் பெரியசாமி ஐயா ம். தொடங்கி வச்சவங்க. ரெண்டாவது, கள்ளிமந்தயத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில், ம். அது அமைச்சர் சக்கரபாணி தொடங்கி வச்சவங்க. ம். இதாவது திண்டுக்கல் மாவட்டத்துல போச்சு. ஒரு கோயில் வந்து 9,60,00,000, இன்னொன்னு 6,80,00,000. ம். மூணாவது, தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்டிபட்டியில ம். ஒரு கோயில் மண்டபம், ம். அது ஒரு 3 கோடி. ம். உத்தமபாளையம் பக்கத்துல ஒரு 3 கோடி சுமார் இருக்கு. கிட்டத்தட்ட இப்படி ஒரு 5 கல்யாண மண்டபம் ஸ்டே வாங்கின பிறகு 5 வழக்குகளை ஒருங்கிணைச்சு நீதியரசர் மாண்புமிகு ஐயா S.M. சுப்பிரமணியம் அருள்முருகன் அமர்வு கொடுத்த உத்தரவு என்பது வரலாற்று சிறப்பு மிக்கது. ம். பணம் கொடுப்பது என்பது பக்தர்கள் கோவில் வளர்ச்சிக்கு. ம். கோவில் சட்டம், இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அன்னதானம் போடலாம், அன்னதான மண்டபம் கட்டலாம், அன்னதான மண்டபம் கட்டலாம், ம். இலவசமா இந்த குழந்தைகள் முதியோர்களுக்கு நீங்க இது கொடுக்கலாம், பக்தருடைய வசதி மேம்பாட்டுக்கு பண்ணலாம். ம். வணிக நோக்கத்தோடு எதை செஞ்சாலும் அது அனுமதிக்கல, சட்டம் அனுமதிக்கல ம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரிவான சிறப்பான உத்தரவு போட்டாங்க. அதன் அடிப்படையில ம். தமிழ்நாட்டுல ம். 5 ஆண்டுகள் இவங்க சட்டமன்ற அறிவிப்பு ஃப்ளோர் அசம்பிளி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ம். அதுக்கும் நம்ம ஸ்டே வாங்கணும். ம். ராம ரவிக்குமார், பழனி செந்தில்குமார், கனகராஜ், நாச்சியப்பன், திரு பாண்டித்துறை 5 பேர் ஸ்டே வாங்கணும். இதனால திராவிட மாடல் வந்து கிட்டத்தட்ட 1000 கோடி முடக்கிட்டோம். ம். திருடனுக்கு தேல் கூட்டின மாதிரி மேல அப்பீலுக்கும் போனாங்க இந்த உத்தரவை எதிர்த்து. அவங்க ஏத்துக்கவே இல்லை, சுப்ரீம் கோர்ட் ஏத்துக்கவே இல்லை. இந்த சூழல்ல அப்படி ஓடிக்கிட்டு இருந்துச்சு அந்த அரசு. ம். அதனால இந்த புதிதாக பதவியேற்ற அரசு வந்து ம். கடந்த ஆட்சியில கொண்டு வரப்பட்ட இந்த திட்டங்கள், சட்டவிரோதமான திட்டங்கள், பக்தருடைய பணத்தை வந்து பாழா போற திட்டங்களை நாங்க அரசாணையை ரத்து செய்கிறோம்னு சொல்லி உத்தரவு போட்டதை நான் மனதார வரவேற்கிறேன். இந்த உத்தரவு கடந்த ஆட்சியில, திமுக ஆட்சியில அரசாணை பிறப்பித்தது ஐயா திரு குமரகுருபரன். அப்ப அவர் ஆணையர் ம். HRNC-க்கு. ம். இப்ப இந்த அரசாணை அறநிலையத்துறைக்கு. இப்ப இந்த அரசாணையை ரத்து செய்யறது யாருங்கன்னா, ம். தாவேக ஆட்சியில அதே மனித புனிதர் ஐயா குமரகுருபரன். இது எப்படிங்க ம். பாத்தீங்களா? இது எவ்வளவு பெரிய ஆட்சி பாத்தீங்களா? மாற்றம் இதுக்கு இடையில வந்து PN ஸ்ரீதர்னு ஒரு IAS இருந்தார். அவர் என்ன செய்யறாரு, என்னுடைய ஸ்டேக்கு அப்புறம் ஒவ்வொரு கோவில்கள்லயும் இந்த மாதிரி சட்டவிரோதமா கட்டுமானங்கள் நடந்திருந்தா அதுக்கான பொறுப்பு யாரு, அந்த அதிகாரியை தான் சேரும், அவங்க தான் தண்டிக்கப்படுவாங்கன்னு ஒரு ஜீவோ போடுறாருங்க. ம். நீங்க ஒரு படிச்ச மனுஷன், IAS, ம். நீங்க உத்தரவு போடும்போது அது உங்களுக்கு புரிதல் இல்லையா? ம். சட்டப்பிரிவுல அங்க வேலை செய்யலையா? அப்ப தான் தப்பிக்க குட்டியை கொள்ளுமாங்கிற கதையா இந்த IASகள் சேகர் பாபு சொல்றதை கேட்டுட்டு உத்தரவு போட்டுவிட்டு அதிகாரிகளை பழி வாங்குறதுக்கு முயற்சிச்ச பொழுது என்னுடைய உத்தரவு வந்து அதிகாரிகளை காப்பாத்து. உங்களுடைய உத்தரவு நிச்சயமா நிச்சயமா. இங்க ஒரு கேள்வி இருக்குது என்னன்னா, Please. கோயிலை சுற்றி வணிக வளாகம்ன்றது கோயிலுடைய வருமானம் தான். கோயில் வளரணும், கரெக்டுங்களா? நிதி வேணும். மக்கள் போடுற அந்த காணிக்கு நேரம் சாப்பாடு மட்டுமே போட்டுட்டு இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, கோயிலை சுற்றி கடைகள் இருக்குது இல்லை,
கோயிலுக்கு வரவங்க எல்லாம் வாங்கணும். நம்ம வாசல்லே பார்த்துருப்போம், கோயில் நிலங்களுக்கு சொந்தமான கடைகள் இருக்கும், எல்லா இடத்துலையுமே இருக்குது. அதை கொஞ்சம் மேம்படுத்துறது அல்லது கூடுதலாக வணிக வளாகங்கள் கட்டுறது வருமானத்தை பெருக்குவதற்குன்னு ஆகுமா? இது ஏன் அதில் நீங்கள் முறைகேடுன்னு போகிறீங்க? இப்போ மண்டபம், கோயிலுக்கு சம்பந்தமான திருமண மண்டபங்கள் அந்த மாதிரி கட்டுறான்றப்ப ஒரு குறைந்த வாடகையில் எளிய மனிதர்கள் அங்கே திருமணம் கோயிலில் பண்ணிக்க முடியும். இப்போ அதன் மூலமாக ஒரு வருமானம் கோயிலுக்கு வருது. ஆக பணம் வீண் கிடையாது. அதில் என்ன உங்களுக்கு சங்கடம்? அது ஏன் தடுத்தீங்க? நான் தடுக்கல சார். இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் தடுக்குது. அது உங்களுக்கு அனுமதிக்கல. கல்யாண மண்டபம் கட்டலான்னு HRNC ஆக்ட்ல இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க என்ன சொல்றீங்களோ தண்டனை நான் ஏத்துக்கிறேன். இப்ப நீதியரசர்கள் படிச்சவங்க தானே, அவங்க சட்டத்தின்படி தான் தீர்ப்புரை கொடுத்திருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா சார், இட்ஸ் தி டெவலப்மெண்ட் ப்ராசஸ். நாங்க பண்றது வந்து இது ஒன் ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட். கோயில் பணத்தை எடுத்து கல்யாண மண்டபம் கட்டுறது ஒன் ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட். ரெண்டாவது டெவலப்மெண்ட், வளர்ச்சி திட்டம் அப்படின்னாங்க. அப்ப நீதியரசர் கேட்டாங்க, பழனி திருக்கோயில் பணத்தை எடுத்து தேனி மாவட்டத்துல ஆண்டிவட்டிலையும் கம்பத்திலையும் போய் நீங்க கல்யாண மண்டபம் கட்டுறது பழனி கோயிலுக்கு எப்படி டெவலப்மெண்ட் ப்ராசஸ் ஆகும்னு கேட்டார். கல்யாண மண்டபம் கட்டுறதுல வந்து கமிஷன் என்ன இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? சத்தியமா இருக்கு. நீங்க ஏற்கனவே சொன்னீங்க பாருங்க, 3000 தங்கத்தை உருக்கி விட்டானோ, புகையா போச்சு, சாம்பலா போச்சுன்னு சொன்ன மாதிரி இந்த திமுக அரசு பல்லாயிரக்கணக்கான கோயில், நான் சொன்னல சார், உங்களுக்கே தெரியும், தஞ்சாவூர் மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், மதுரை மாவட்டம், தமிழ்நாடு முழுக்க நானும் சுத்துறேன், நீங்களும் சுத்துறீங்க. மன்னர்கள் காலத்திய கோவில்கள் பாழா போய் கல்லு மண்ணு முளைச்சு போய் உடஞ்சு போய் கிடக்கு. இப்படி இருக்கிற கோயில்களை, தமிழுடைய பாரம்பரிய சின்னங்களை பாதுகாக்க தவறிட்டு மராமத்துல கோயிலே நீங்க பழுது நீக்கி கட்டலாம். அதுல எல்லாம் கமிஷன் கிடைக்காது. நீங்க திமுக ஆட்சி வந்தாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஜாஸ்தியா இருக்கும். பாலம் கட்டுவான், ரோட போடுவான், இருக்கிற டேங்க உடைச்சு கட்டுவான், ஒரு போட்ட ரோட்டை திரும்ப தோண்டுவான், எல்லாம் நடக்கும். அது மாதிரி பெருந்திட்ட வளாகம், கல்யாண மண்டபம் அப்படிங்கிற பெயர்ல இவங்க பண்ணாங்க. நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன், 5 வருஷமா திமுக அரசு பதவியேற்ற பிறகு ஒவ்வொரு கோவில்களுக்கும் எவ்வளவு பணம், எத்தனை கோடி இருந்தது, பதவி முடியும் போது எவ்வளவு கோடி இருந்ததுன்னு வெள்ளை அறிக்கை கேட்டேன். வெள்ளை பேப்பர் தான் காமிச்சாங்க. கோயில்ல இருக்கக்கூடிய 2021க்கு முன்னாடி அந்த கோயிலினுடைய சொத்து அக்கௌண்ட்ல எவ்வளவு இருந்தது, ஆமா, முடியிற தருவாயில அக்கௌண்ட்ல எவ்வளவு இருந்துச்சு, எவ்வளவு கரைஞ்சிச்சு, இது வரைக்கும் தெரியாது. எங்க அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள் இது குறித்து ஆய்வு செய்யணும். நான் வேண்டுகோள் வந்திருக்கிற புதிய அமைச்சர் ஆய்வு செய்யணும். ரெண்டாவதுங்க, இப்ப இவ்வளவு பணத்தை வந்து இவங்க கட்டுமானம் செலவழிச்சாங்கல்ல, ஆக்கப்பூர்வமான எந்த வேலையும் செய்யல. வணிக நோக்கத்தோடு 5 ஆண்டுகள் பழனியில வேலை நடந்ததுன்னு சொல்லி மாண்புமிகு அமைச்சர் ரமேஷ் அவர்கள் பழனியில பேசினாங்க. இப்ப உங்களுக்கே தெரியும், முருகன் மாநாடுன்னு ஒண்ணு நடத்தினாங்க சார். நான் எதிர்த்தேன் கடந்த ஆட்சியில். ஆமா, கடந்த ஆட்சியில மாநாடு நடத்துவது ஒரு அரசனுடைய வேலை அல்ல, அது கட்சி நடத்தும். முருகனை வந்து நீ திமுக போய் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு, முருகன் புகழ் பரப்புறதுக்குன்னு சொன்னீங்க. நீ முருகனுடைய புகழ்லாம் பரப்ப வேணாம். அப்ப ஒரு பெரும் வசூல் நடந்தது. அது குறித்து இது வரைக்கும் எந்த அக்கௌண்டபிலிட்டி இல்ல. நிதி வசூல் நடந்தது, சத்தியமா நடந்தது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பழனியில ஒரு வங்கி கணக்கு தொடங்கினாங்க, பக்தர்கள்ட்ட வசூல் தொடர்ந்தா வங்கியில வந்திருக்கணும் இல்ல, கணக்கு இருந்து கணக்கு சொல்லுங்க. அவங்க என்ன நினைப்பன சார், நாங்க எதுக்கு சொல்லணும்? இப்ப வள்ளலார் பெருவெளியை உடைச்சு அடையாளம் மாத்த முயற்சிச்சாங்க. நீங்களும் நம்ம எல்லாம் சேர்ந்து போராடி இருக்கோம். பல பேர் அதுக்கு தமிழ் அறிஞர்கள் எல்லாரும் சேர்ந்து போராட்டம் பண்ணிருக்கோம். டேக் ஓவர் பண்ண பார்த்தாங்க, எடுக்க முயற்சிச்சாங்க, முடியல. இவங்க வந்து இந்த பூத அடக்காத்தது மாதிரி தான் சார். அந்த வள்ளலார் புகழ் பரப்புறதுக்குன்னு ஒரு மாநாடு நடத்தினாங்க, இந்த முத்தமிழ் முருகன் மாநாடு மாதிரி. இதுக்கான கணக்கு வழக்கு இது வரைக்கும் கிடையாது. இல்லை, இந்த கணக்கு என்ன இப்போ உங்களை மாதிரி இருக்கவங்க கேட்கறதுக்கே கொடுக்க மாட்டாங்கன்னா அது என்ன அர்த்தம், என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? அரசு போட்ட உத்தரவு, அரசாணையவே அவங்களுடைய இணையத்தில் ஏற்ற மாட்டேங்கிறாங்க. நாங்க ஒரு RTIல தகவல் கேட்டோம்னா 1 மாசம் காத்து கிடக்கணும். அது பதில் வந்த பிறகு திரும்ப ஒரு பேப்பர் 2 மாசம் ஒரு பேப்பருக்கு நாங்க காத்து கிடக்கணும். காரணம் என்னன்னா, அந்த துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஒரு சார்பு நிலையா இருந்தாங்க. இப்ப அப்படி இருக்க மாட்டாங்க நான் நம்புறேன். இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, ஏன் சார் ஒரு பணம் வருது, வருமானம் வரதை போய் நீங்க தடுக்கலாமா, இது நல்ல மனசான்னு கேட்டீங்க. நான் தடுக்கல. ஒவ்வொரு கோவிலுக்கும் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் இடங்கள் இருக்கு, விவசாயத்துக்கு கொடுத்திருக்காங்க. விவசாயத்துக்கு கொடையா தானங்களா அந்த கோயில் மேம்பாட்டு கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம பிள்ளையார்பட்டி திருக்கோவில் என்பது சார், அதுக்கு ஏகப்பட்ட சொத்துக்களை வந்து அவங்க தர்மத்துக்கு எழுதி வச்சிருக்காங்க. கோவிலுக்கு பொருளா தான் சொல்லிருக்காங்க, பணமா யாரும் கிடையாது. இப்போ ஒரு தனி அமைப்பு பிள்ளையார்பட்டி திருக்கோயில் ஒரு சமூக கட்டமைப்போடு இருக்கு, நிர்வாகம் சிறப்பா நடக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப அறநிலைத்துறை அங்க இல்ல. அவங்களால அது ஒரு நிர்வாகம் நடத்தும் போது அதற்கான சொத்துக்களை வச்சு அவங்க பராமரிப்பு மேம்பாடு செய்யும் போது
இந்து சமய அறநிலையத்துறை திருக்கோயில்களில் இருக்கக்கூடிய சொத்துக்களை பராமரிக்கிறதுல பாதுகாக்கிறதுல ஏன் உங்களுக்கு அவ்வளவு முனைப்பா நீங்க இல்ல? இன்னொரு விஷயம் நான் அரசுக்கு நான் சொல்லிக்கிறேங்க சார். இப்ப நான் திண்டுக்கல் மாவட்டத்தில் அதிகம் கவனம் கொடுக்கறதுனால சுமார் ஒரு 1000 சர்வே நம்பர், சுமார் 1000 எண்ணிக்கை கொண்ட சர்வே நம்பர் நீங்க என்குரோச்சர் நீங்க ஆக்கிரமிச்சிருப்பீங்க. உங்கள்ட்ட இருந்து நாங்க மீட்டிருப்போம். எங்களை போன்ற பல பேர் பெட்டிஷன் போட்டிருப்பாங்க, இல்ல வழக்கு ஆட்டிருப்பாங்க. ஆக்கிரமிப்புல இருந்து அரசு அதிகாரி, இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளும் போய் ஆய்வு பண்ணி எடுத்திருப்பாங்க சார். கோவில் சொத்தை கோயில் பெயர்ல மாத்துறதுக்கு நாங்க போராடுறோம். முன்னாடி ஒரு கலெக்டர் மேல இருந்துச்சு, நான் காலில் விழுந்து ஒரு 7 கோடி ரூபாய் சொத்தை காப்பாத்தணும். அது பெரிய சர்ச்சையாச்சு. அது மாதிரி ஒரு 1000 சர்வே நம்பர் சார். இத பட்டா மாத்த சொல்லி உத்தரவு போட்டாலும் வருவாய்த்துறையில இருக்கிறவங்க பட்டா மாத்துறது இல்ல. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? எல்லாம் உள்குத்துதான். எல்லாம் ஒளிவு மறைவா லஞ்சத்தை ஒழிச்சிட்டோம் சொல்லி ஒளிவு மறை வேலை தான் நடந்து வாங்கிக்க வேண்டியது அந்த பக்கம் செய்யாம. அப்ப ஆக்கிரமிப்பாளர்களுக்கு நான் குறிப்பாக சொல்றேன், கீழக்கோட்டைன்னு ஒரு வில்லேஜ் சார். மாயத்தேவர்னு ஒரு எம்பி இருந்தாங்க, முதல் எம்பி ஏடிஎம்கே எம்பி. அவங்க பீரியட்ல ஒரு மனுஷன் என்ன பண்றான், கோயிலுடைய சொத்து, மாரியம்மன் முத்தாளம்மன் கோவில் சொத்து சார், சுமார் 10 ஏக்கர் சார். இன்றைக்கு சந்தை மதிப்பு ஒரு 100 கோடிக்கு பக்கமா வருங்க சார். சென்னாலிப்பட்டி காந்திகிராம் பக்கத்துலங்க சார். அந்த கோயில் சொத்தை பிளாட் போட்டு வித்துறான். வித்த பிறகு இந்த மாயத்தவர் எம்பி கேச போட்டு சுப்ரீம் கோர்ட்ல 3 நபர் நீதிபதிகள் கொண்ட அமர்வு உத்தரவு கொடுத்தும் இன்றைய தேதி வரை இந்த கீழக்கோட்டை மாரியம்மன் முத்தாளம்மன் பெயர்ல பட்டா மாறல. சத்தியமான உண்மை. இப்ப விளாத்திக்குளம்னு ஒரு ஊர் இருக்குங்க சார். அங்க என்ன போல கணேசன் ஒரு அன்பர், அவர் சமூக ஆர்வலர், தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறார். அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுடைய சொத்துக்களை அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு குறிப்பிட்ட பெரும் சாதியை பின்புலம் கொண்டவர், பெரும் சொத்து மீனாட்சிக்கு இருக்கு, கோர்ட்டுக்கு போயிட்டாரு. ஆக்கிரமிப்பு எடுக்க சொல்லி கோர்ட் உத்தரவு சொல்லிருச்சு. உத்தரவை நிறைவேற்றாதனால கண்டெம்ட் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும் போய் தீர்ப்பு சொல்லியாச்சு. பட்டா மாத்த சொல்லி உத்தரவு ஆகி போச்சு. கிணத்துல போட்ட கல்லாட்டம் இருக்கு. கணேசன் என்கின்ற அந்த அன்பருக்கு தொல்லை கொடுக்குது இந்த வருவாய்த்துறை. அந்த பேப்பரை கொண்டு வா, இந்த பேப்பரை கொண்டு வா. அரசு நிர்வாகம் ஓட்ட தாண்டி அவ்வளவு பேப்பர் இருக்கும். என்னை பண்ற ஒரு எளியவன் அவன் வந்து ஒவ்வொரு முறை 500 பக்கம் ஜெராக்ஸ் எடுக்க எங்க போவான்? அந்த மனிதனுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கு. நான் பதிவு செய்யறேன். கணேசன் என்கின்ற ஒரு சமூக ஆர்வலர். யாரால உயிர் ஆபத்து இருக்குதுன்னு நினைக்கிறேன்? ஆக்கிரமிப்பாளர்களால, கட்சிக்காரனால, கோயில் எடுத்த கொள்ளையடிக்க நினைக்கிறவனால ஒரு விஷயத்தை நாங்க சொல்றோம்னா எங்களை வந்து அச்சமூட்டக்கூடிய வகையில் அவங்க இருக்கிறாங்க. நான் கணேசன்கிற சகோதரருக்கு உயிர் ஆபத்து இருக்கு. தமிழ்நாடு அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். நீதிமன்ற தீர்ப்பு புதிய விஜய் அரசுக்கு நான் சொல்றேன், புதிய அரசு விளாத்திக்குளத்தில் இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுடைய சொத்துக்களை மீட்பதற்கு நீதிமன்றம் கொடுத்த உத்தரவை நிறைவேற்ற வேண்டும். கணேசன் என்கின்ற அந்த சமூக ஆர்வலர் சிவனடியாருக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய வேலையை இந்த அரசு செய்யணும்னு நான் பிரார்த்தனை வச்சுக்கிறேன். நான் சொல்றது திண்டுக்கல் மாவட்டம் அல்ல, இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க கோவிலுடைய இடங்களை கோவில் பெயர்ல பட்டா மாத்துறதுக்கு வருவாய்த்துறையினர் போதிய துரித நடவடிக்கை எடுக்காததுனால ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஆதரவாக இருந்தது பழைய அரசு. இப்ப நாங்க மாற்றோம், நாங்க புதிய சக்தி, தூய சக்தின்னு வந்திருக்கக்கூடிய இந்த அரசு இதுல கவனம் கொடுக்கணும். வருவாய்த்துறை மூலமாக கோயில் இடத்த கோயில் பெயர்ல பட்டா மாத்தியாச்சுன்னா வருமானம் பெருகும். அதை நீங்க வாடகைக்கு விடலாம், குத்தகைக்கு விடலாம், விவசாயத்துக்கு விடலாம். அதுல சட்டம் அனுமதிக்கப்பட்ட வகையில பண்ணலாம்ல. இன்னைக்கு கல்லுண்ட கூட போக முடியல. ஒரு சில ஊர்களில் கல்லுண்ட போனா அதிகாரிகளை மிரட்டுறாங்க, அடிக்கிறாங்க. சோ இந்த சூழல் இருக்கு. இந்த கரூர் பக்கத்துல வெண்ணமலை கோயில் பிரச்சனை இருக்குங்க. சோ ஆக்கிரமிப்பு எடுத்தாச்சு, கோயிலுக்கான வருமானம் வந்துடும். ஆனா இதை பெரும்பாலும் தடுக்கிறது யாருன்னா அரசியல்வாதிகள், சமூக பின்னணி கொண்டவர்கள், சமூக விரோதிகள், ஆக்கிரமிக்க வேண்டும் என்கின்ற அந்த அடாத்து மனநிலை கொண்ட அயோக்கியர்கள். இவங்க தான் தடுக்கிறான். இப்போ கடந்த ஆட்சி வரைக்கும் அதை நீங்கள் சொல்லலாம், சரி அவங்க செய்துட்டு இருந்தாங்க. புதிய ஆட்சி வந்திருக்குது, 2 மாதம் நடந்திருக்கிறது. இவர்களிடம் ஒரு மாற்றம் வரும், இதெல்லாம் வந்து காப்பாற்றுவாங்க, இதெல்லாம் வந்து முறைப்படி மீட்டுருவாங்க அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குங்களா? நான் திரு ரமேஷ் அவர்கள் அமைச்சராக வந்திருக்கிற சகோதரர்கிட்ட ஒரு சின்ன மாற்றத்தை நான் பாசிட்டிவா நான் பார்க்குறேன். ஏன்னா முதல்ல இந்த அரசாணை ரத்து என்பதே பல பேருக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படியா ஒரு அரசாங்கம் கமிஷனர் தானே அடிப்பான் அப்படிங்கிற சூழல் இருந்தது. இந்த ரத்து செய்யப்பட்டது பெரிய ஆச்சரியத்தை உருவாக்கி இருக்கு. அதே போல இந்த டெண்டர் விடுறது வந்துங்க, ஆன்லைன் டெண்டர் சிஸ்டம் ககன்தீப் சிங் பேடி இருந்தபோது முந்தைய அமைச்சர் ஐயா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல ஆன்லைன்ல விட்டுருங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போய் நீங்க ஒரு கட்டுமானம் தொடங்குறீங்கன்னா ஸ்பாட் விசிட் பண்ணி ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும், இதெல்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்ப அந்த விஷயத்தை இவங்க
கடைபிடிக்கிறாங்க. யாரு? புதிய அரசு வந்து நீங்க புதிய திட்டம் தொடங்குறதுக்கு ஸ்பாட் விசிட் பண்ணி நீங்க சர்டிஃபிகேட் பண்ணுங்க அவசியம் இல்ல. ஆன்லைன்ல எல்லாமே ஓப்பனா விட்டுருவான். அங்க ஒரு சில அதிகாரிகள் எல்லாம் இருந்தாங்க HRNC ஆபீஸ்ல. என்னுடைய வேறொரு வலைத்தளத்துல பேசும்போது ஒரு பேட்டி கொடுத்தோம். அதுல குறிப்பிட்ட 3 அதிகாரி ரிசைன்மெண்ட் போயிட்டான். இதெல்லாம் சேகர் பாபுக்கு ரொம்ப சகாய கைகள், ஆதரவு கைகள், பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு உறவு கைகள், தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியம். நீங்க சொன்ன தொட்டு தொடரும் இந்த பட்டு பாரம்பரியம் மாதிரி தொட்டு பாரம்பரியம், பட்டு பாரம்பரியம் இல்ல. சரி, நீண்ட நெடிய கால ஒரு கிரவுண்ட் ஒர்க்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் மாற்றம் அங்க இல்லாம அரசு மாறி இருக்கு, அமைச்சர் மாறி இருக்கிறாரு. அது கீழே கிரவுண்ட்ல அதிகாரிகள் வந்து மாறணும் இல்ல. அதுக்கு முதல்ல நான் ராவணா மூலமா தெரிவிச்சுக்கிறேன். ராஜான்னு ஒரு அதிகாரி இந்து சமய அறநிலையத்துறை தலைமையகத்துல இருக்கிறார். அவர் வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் ஒரே இடத்துல இருக்கிறார். அவங்களுடைய மனைவியார் திருமதி அம்பிகா எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னு ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்க. இந்த வண்டி வாகனம் அனுப்புறது போறது எல்லாம். இவங்க 2 பேரும் தான் HRNC அலுவலகத்துடைய நிழல் அதிகார மையம். ஏன்னா நீண்ட காலம் நீங்க சொன்ன மாதிரி இருக்கிறதால உங்களுக்கு A to Z எல்லாமே தெரியும். ரெண்டாவது, ஒரு அதிகாரிக்கு வந்து ஒரு பணி நியமனம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, ஒரு பணியிடத்தை உருவாக்குறதா இருந்தாலும் சரி, அந்த பணிக்கான நியமன உத்தரவு கொடுக்கறதா இருந்தாலும் ஒரு அரசாங்கத்துடைய ஜீவோ அரசாணை வெளியிடணும். அரசாணை வெளியிட்ட பிறகுதான் ஒரு பணியிடத்தை உருவாக்க முடியும், பணியிடத்துக்கு ஆள் நிரப்ப முடியும், என்னங்க அந்த பணி உயர்வு நீங்க கொடுக்க முடியும். இந்த 3 விஷயத்தையும் சட்டத்தின்படி வயலேட் பண்ணி சேகர் பாபு என்கின்ற அந்த மனிதன் சொன்ன காரணத்தினால PN ஸ்ரீதர் என்கின்ற முன்னாள் HRNC கமிஷனர் IAS என்ன பண்றார்? இந்த ராஜாவுக்கு ஒரே பணி உயர்வு, பதவி உயர்வு, பணியிடத்துல நிரப்புதல், சட்டவிரோதமா ஜீவோ போட்டாங்க. நான் கோர்ட்டுக்கு போறேன். இந்த ராஜா நபர் தான் லீகல்ல புகுந்துகிட்டு மந்திரி சேகர் பாபுட்ட நீங்களா பெட்டிஷன் இதனால் ராஜா பாருங்க, ராஜா பாருங்க, ராஜாவின் பார்வைப்பட்டால்தான் அங்க பேப்பரே நவுறோம். நான் இவ்வளவு ஓப்பனா பேசுறேன்னு சொன்னா ஒரு தினமலர் பேப்பர்ல வந்துருந்துச்சு, பழைய கல் புதிய மொந்தைன்னு வந்துருச்சு. உள்ளதான் இருக்கு. அந்த கல்லுதான் HRNC ஆபீஸுக்கு சிக்கல். அதே ராஜாக்கள், அதே அம்பிகா, இந்த 2 நபர்களும் பணிமாறுதல் செய்ய வேண்டும். நான் இந்த வலைவலி மூலமா சொல்றேன். சரி, நான் கேட்டு முதல் கேள்விக்கு ஒரு தெளிவான ஒரு பதில் எனக்கு 2 லைன்ல சொல்லுங்க ப்ளீஸ். அந்த புதிய மண்டபம், கல்யாண மண்டபம் கட்டுறது எளிய மக்களுக்கு பயன்படுமா மாடாதா? அதான் நம்முடைய கேள்வி. 1, அதில் கமிஷன் அடிக்கிறாங்க, ஊழல் நடக்குதுன்றதுக்காக தடுக்கிறீங்களா? இல்லை உண்மையிலே இந்த மாதிரியான நல்ல காரியம் நடந்துடக்கூடாது அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னா எதுவுமே கிடையாது. நல்ல காரியம் நடக்கிறது உருவாக்குறது தான், நாம உருவாக்குறது தான் மக்கள் தேவைக்கு ஒன்றும். அப்படி ஒரு மண்டபம் வந்துட்டு போட்டோம், எல்லாரையும் அப்போ லட்சக்கணக்கில் கொடுத்து கோயில்ல கல்யாணம் பண்ணி கட்டணும். அதுதான் இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, கல்யாண மண்டபம் கட்டிக்கலாம், அடுத்த லாட்ஜ் கட்டிக்கலாம். இல்ல பக்தர்கள் இப்ப வேளாங்கண்ணிக்கு போறீங்களா? நான் சொல்றேன் லாட்ஜ் ஏன் லாட்ஜ் நீங்க ஏன் தப்பா? நான் வந்து பக்தர்களுக்கான தங்கும் விடுதி இருக்கு, கட்டுங்க. அத சட்டம் அனுமதிச்சிருக்கேன். பழனி கோயில கட்டும்போது நான் எங்க எதிர்த்தேன்? ஏன் திருச்செந்தூர் கோயில கட்டிருக்காங்க நான் எதிர்த்தனா? இல்ல, நீங்க குறைஞ்ச அளவுல அவங்களுக்கு நிர்ணயிச்சு பண்ணுங்க. இங்க கல்யாண மண்டபம் கட்டுறது சட்டம் அனுமதிக்கல சார். ஏதோ ரவிக்குமார தடுத்தேன், கோயில் வேண்டாம் இருப்பா பிள்ளைய பத்தி காண்டாமிருகனை பேர வைப்பேன் நானு. சரி, கோயில திருமணம் நடத்தணும், ஆமா, வேண்டுதல், ஆமா, அங்க வந்து நடத்துறோம். பக்கத்துல தனியார் மண்டபம் தான் இருக்குது, அதிக விலை, அங்க முடியல. கோயிலுக்குன்னு ஒரு மண்டபம் இருந்ததுன்னா திருமண மண்டபம், நான் எளிய முறையில வந்து அங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறேன். சூப்பரா கேட்டீங்க. இதே ஆர்குமெண்ட் கோர்ட்ல வந்துச்சு. நீதியரசர் SM சுப்பிரமணியன் சொன்னாங்க, வடபழனி திருக்கோயில்ல முகூர்த்த நாள்ல 100 கல்யாண மண்டபம் நடக்கும். இன்னைக்கு பிட்டு பிட்டா நடக்கும், உள்ள நடக்குதுல்ல, 100 மண்டபத்து கல்யாணம் நடக்கும். இப்ப 100 பேரும் மண்டபம் புக் பண்ணியா, யாருக்கு சோறு போட்டு கொடுப்பீங்க? உங்களை மாதிரி ஆர்கியூமெண்ட்லாம் அரசாங்கம் செஞ்சிருச்சு சார். கோர்ட்ல கேட்டது, இந்த கேட்டாங்க, அரசு வழக்கறிஞர் கேட்டாரு, மிஸ்டர் ராமன் அண்ட் ரவீந்திரன் இங்க கேட்டாங்க. அப்ப SM சுப்பிரமணிய சொன்னது, வடபழனி கோயில் சொல்லி 100 கல்யாணம் நடக்கும், இந்த கல்யாண மண்டபம் கட்டுறதுலாம் சார் கார்பரேஷன் வேலை, அங்கதான் அந்த சமூக நல கூடம் கல்யாண மண்டபம் அங்க போய் பண்ணிக்கங்க அப்படின்னாரு. நீங்க இத கட்டலாம், ஏன்னா நலன் மக்கள் நலன் இருக்குது. சரியா சொன்னீங்க பாருங்க. நீங்க வந்து கட்டிக்க, நீங்க வசூல் பண்ணிக்கீங்க, குறைந்த கட்டணம் நீங்க பண்ணிக்கீங்க, தங்க சாப்பாடு போறது மத்த வேலை இருந்தா நீங்க குறைந்த விலையில நடக்குது, நல்லா நடக்குது. இதத்தான் சொன்னாங்க. கோயில் காசுல இருந்து எடுத்து செய்யாதீங்க. கோயில் காசுல எதெல்லாம் செய்யலாம்?
சமய பிரச்சாரம் பண்ணலாம், ம். உடைஞ்சு போனா இடிஞ்சு போன கோயிலை கட்டலாம். ம். இதுக்கெல்லாம் அவங்க பண்றது இல்ல சார். ம். இப்போ இணை ஆணையர் மண்டலம்னு கிட்டத்தட்ட 10 மண்டலம் 15 இருக்கு. ம். ஒவ்வொரு மண்டலத்துல இருக்கக்கூடிய இணை ஆணையர்கள் ம். அந்த ஃபண்ட் எடுத்து கமிஷனர் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பணும். ம். கமிஷனர் என்ன பண்ணுவாரு, ம். எல்லாத்தையும் பிரிச்சு ம். ஒவ்வொரு சிறு கோவில்கள், அந்த ஆதி திராவிட மக்கள் இருக்கக்கூடிய பட்டியல் மக்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கோவிலை மேம்பாடு செய்யறதுக்கு கோவிலுக்கு 2 லட்சம் ம். அப்படின்னு பிரிச்சு கொடுப்பாங்க. ம். நீ அரிசி கொண்டு வா, ம். பருப்பு எல்லாம் கொடுத்துரு, ம். நான் பிரிச்சு கொடுத்துட்டு ம். என்ன பண்றேன், ம். அரசாங்கம் செஞ்சிருச்சுன்னு முத்திரை குத்திக்கிறது. இது இல்ல. ம். நீ கோயில் மேம்பாட்டுக்கு தமிழ்நாடு அரசு எத்தனை 1000 கோடி கொடுத்துச்சு. ம். நீங்க இடிஞ்சு போன சர்ச்சை மேம்பாடு செய்யறதுக்கு தமிழ்நாடு அரசு கொடுக்குது காசு. ம். இடிஞ்சு போன மசூதியை மேம்பாடு செய்யறதுக்கு தமிழ்நாடு அரசு கொடுக்குது காசு. ம். மசூதியில இருந்தோ சர்ச்சில் இருந்தோ ஒத்த காசு அரசுக்கு கிடையாது. ம். அப்ப சிறுபான்மை மக்களுடைய வழிபாட்டு தலங்களை பாதுகாக்கிற அரசு ம். பெரும்பான்மை மக்களை வணங்கக்கூடிய வழிபடக்கூடிய இந்த கோவிலை அதையும் காப்பாற்றுறதுக்கு பாதுகாக்கணும்னு சொல்ல வரீங்க. அதுதானே சார் மதசார்பற்ற சட்டம், ம். மதசார்பற்ற அரசு. ம். என் கோயிலுக்கு இந்து சமய அறநிலைத்துறை இருக்கே, முஸ்லிம் சமய அறநிலைத்துறை இருக்கா, கிறிஸ்தவ சமய அறநிலைத்துறை இருக்கான்னு கேட்கிறேன். ம். ஆசிரியர் வீரமணி கேட்டதுல நியாயம் இருப்பதான் நான் எந்த ஸ்கூலுக்கு அவர் வாத்தியாரு? பத்திரிகை ஆசிரியர். அப்படி சொல்லுங்க சார். சரி. பத்திரிகை ஆசிரியர் இந்த ஊர்னு சொல்லுங்க. எங்க சரி. தாத்தா ஹெட் மாஸ்டர் ம். சங்கலிங்கம் ஐயா எங்க ஹெட் மாஸ்டர். ம். அதனால ஆசிரியர் விடுதலை பள்ளிக்கூட பத்திரிகையினுடைய ஆசிரியர் விடுதலை வீரமணி பத்திரிகை அவர்கள் சந்தோஷங்க. கேட்டிருக்கிறார். தெரிஞ்சதுனால கேட்கல, பெரியார் மன்னிச்சுக்கங்க. திடலினுடைய உரிமையாளர். ஆமா கரெக்ட். ஆமா, அவர் வந்து சொல்றாரு, இந்து அறநிலையத்துறைக்கான அமைச்சர் வந்து ஒரு பிராமணர், சூப்பரு. அதுக்கு செக்ரட்டரி வந்து ஒரு இதுன்னு சொல்லியிருக்கிறார். இப்ப திரும்பவும் அதே அந்த நபர்கள் ஆதிக்கம், யாரு இந்து மதத்தினுடைய சுப்ரீம் பவர்ல இருக்கிறாங்களோ அந்த சிந்தனை திரும்ப அதே தானே வருது. இது நல்லது இல்லையா? நியாயமா யாருக்கு நல்லதுங்கிற கேள்வி இருக்கு சார். நான் கேட்டு முடிச்சிடுறேன். இப்ப இதுல சாதாரணமா இருக்கக்கூடிய ஏகலைவனும் அதுல நிர்வாகத்துல இருக்கணும், ராம ரவிக்குமார் நிர்வாகத்துல இருக்கணும், அவர் யாரும் ஒரு மணிசங்கர் ஐயங்காரா அவரும் நிர்வாகத்துல. இதுதான் எல்லாருமே இந்துக்கள் தான், நீ இந்து நானும் இந்து, இந்த சமத்துவம் அங்க இருக்குதான்ற கேள்வி இருக்குது இல்ல, அதுக்கு என்ன அதை தான் அங்க வலியுறுத்துறாரு. நியாயமான கேள்விதான், ஆனா அறிவுக்கு பொருத்தமற்றது. ஏன் பொருத்தமற்றது? ஏன்னு கேளுங்க. புதிய அரசு பதவியேற்றிருக்கு, டிவிக்கு அரசு. இவங்க சமூக நீதி என்ன அந்த ஈரோட்டு நீதி எல்லாம் பேசுனாங்களே சார், கிட்டத்தட்ட ஒரு 8 பட்டியல் சமுதாய மக்களை சார்ந்தவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறாங்க இந்த அரசுல தான். உங்க பெரியார் பேரப்புள்ள ஸ்டாலின் கொடுக்கல, கலைஞர் கொடுக்கல, அதெல்லாம் நடந்துச்சு. விடுங்க, டிவிக்கே விஜய் பாராட்ட வேண்டிய விஷயம், அது பாராட்டு. சரி, இப்போ திரு எம்எல்ஏ ரமேஷ் ஸ்ரீரங்கம், நீங்க கேட்கறதுல ஒண்ணு புரியுது. என்ன இங்க கேட்டீங்க ஏகலைவன் சார், நீங்க இந்த அரசு வந்து ஒரு 8 மந்திரிகளை ஒடுக்கப்பட்ட சமூகத்துல கொடுத்துருக்குது. நீங்க கேட்ட அந்த ஆசிரியர் வீரமணி ஆதரிச்சு இந்த திமுக கட்சி, அந்த திராவிட கும்பல் எத்தனை மந்திரிக்கு இதுக்கு முன்னாடி ஒடுக்கப்பட்ட மந்திரியோட கேட்டீங்க? மந்திரியோட வானா சார், அட மந்திரியோட வானா. அவர் வச்சிருக்காரு பாருங்க, பெரியார் நலநிதி, சேமநிதி, ஈவரா நிதி, அந்த ட்ரஸ்ட், அறிவாலய ட்ரஸ்ட், திராவிட பத்திரிகை எல்லாம் நடத்துறாங்களா சார், திராவிடர் கழகத்து ட்ரஸ்ட். அதுல எத்தனை எங்க பட்டியல் மக்களுக்கு நீங்க இடம் கொடுத்துருக்க? ஓ சமூக நீதி எங்க வச்சு முதல்ல முதுகுல இருக்க ஆளுக தரட்டியா நீ முதல்ல? அப்ப இங்க கேள்வி கேட்க கூடாதுன்னு உனக்கு தகுதி இல்ல, அருகதை இல்ல. நான் கேட்கிறேன், திரு ரமேஷ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர். ஆமா, எம்எல்ஏ. அவரை அமைச்சராக்கியது திவிக அரசு. அப்ப அது அவங்க யார் அமைச்சராக்கணும், எந்த துறைக்கு போடணுங்கிறது முடிவு செய்யறது அவங்க முதலமைச்சர் கட்சி முடிவு செய்ய தலைமை முடிவு. இதுல சாதியை ஒழிச்சிட்டோம்னு ஈவரா சொன்னார்ல சார், இந்த பிராமண சாதியை பாப்பான் ஜாதியை மட்டும்தான் ஒழிக்கல கொடுங்க சார், மித்த எல்லா சாதியும் ஒழிஞ்சிருச்சு. ஏன்னா இப்ப பாப்பா மட்டும்தான் தமிழ்நாட்டுல இருக்கிறான், மத்ததெல்லாம் ஒழிஞ்சிருச்சு. வார்த்தைகளா? இப்ப மத்த மந்திரிகள் என்ன சாதி? ஒவ்வொருத்தரும் ஒரு சமூகம் சாதி இருக்கா சார்? இருக்கு, சத்தியமா இருக்கு. அவங்க பேர்லாம் சொல்லுவார, வாயில வந்துருமா, வாயில வசம் போச்சு தேய்க்கணுமா அந்த மனுஷனை? உனக்கு பாப்பா ஆராய்ச்சி மட்டும்தான் உனக்கு பெரியாருடைய பேரை இந்த வீரமணி தெரியுமான்னு கேக்குறேன். சொர்ணான்னு ஒரு ஐஏஎஸ் நியமிச்சாங்க அந்த துறையினுடைய செயலரா, நேர்மையான அம்மா. அந்த அம்மாவை ஏன் சமூக முத்திரை குத்தி கிளப்பி விட்டானுன்னா சார், பழைய அரசு திராவிட மாடல் அரசு செய்த ஊழல்களை அந்த அம்மா ஃபைல் எல்லாம் தட்டி எடுத்துரும், இந்த கும்பலுடைய ஊழலை அம்பலப்படுத்துங்கிற வெளியில வந்துரும். நேர்மையா இருக்கக்கூடிய அந்த சொர்ணா அம்மா மேல பாப்பாத்தி பிராமண பெண்ணுன்னு முத்திர குத்துற. இப்ப திரு ரமேஷ வந்து நீ பாப்பான் பிராமணன் சொல்ற. இந்த சாதி பாக்குற அல்ப புத்தி இந்த வீரமணிட்ட என்னைக்கு போகும்? அதுதான் எனக்கு கேள்வி. இப்ப வந்து நாயுட வந்து நீ இந்து அறநிலையத்துறைக்கு போடுறப்ப அந்த கேள்வி வரல. அதே ஒரு அது வந்து அவங்க பெரியாருக்கு உறவுக்காரங்க, பெரியாருக்கு உறவுக்காரங்க. நீங்க அப்படி பாக்குறீங்க? நான் அப்படி பாக்குறேன். ஏன் இதே சேகர்பால் நியமிக்கப்பட்ட அவங்க
நான் சொன்னது மாதிரியான நபர்கள் அந்த துறையில இன்னமும் கோல வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பணி உயர்வு இல்ல, 2-3 பணி உயர்வுல நடந்திருக்கு. இன்னைக்கு இந்த துறையில அதிகாரி சமூகம் அப்படி வந்துட்டு இருக்கலாம். இன்னொரு அதுவும் ஒரு சிறிய சமூகம் தான், பார்ப்பன சமூகம். அதுல இருந்து வந்துடக்கூடாது அப்படின்ற நோக்கத்துல அவங்க கேக்குறாங்க. சார், அவ வரக்கூடாதுன்னு ஏதாவது சட்டத்துல இடம் இருக்கா? பிராமண சட்டத்துல இடம் இல்ல, உனக்கு எதுக்கு இந்த ஆதிக்க மேம்போக்கு இருக்குல்ல, ஆதிக்கத்தன்மை இருக்குது இல்ல. சரி, எல்லாம் நீங்க வந்துட்டீங்க. ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு நீங்க பேசக்கூடிய ராம ரவிக்குமார் உள்பட நான் கேட்குறேன், அந்த கோயிலில் இப்போ அறங்காவலர் நியமிக்கிறதுக்கான அறிவிப்புலாம் வந்திருக்குது. எத்தனை ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு நீங்க ஒரு முக்கியத்துவம் கொடுப்பீங்க? சட்டம் என்ன சொல்லுதுன்னா சார், அறங்காவலர்கள்ல 5 பேர் வரணும். நான் இந்த அரசுக்குமே வேண்டுகோள் வைக்கிறேன். குறிப்பா இந்த கட்சிக்காரனை தான் திமுக அதிமுக போன்றவங்கன்னா ட்ரஸ்டியா நியமிச்சாங்க. நான் அது குறித்து நீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் 2 வழக்கு நிலுவையில் இருக்கு. கட்சிக்காரனை போடக்கூடாது, சட்டம் அப்படி சொல்லுது. போடக்கூடாது. சட்டம் கட்சிக்காரன் வந்து கட்சி வேலை செய்யட்டும். கடவுள் வேலை செய்யறதுக்கு யாருக்கு பொறுப்புனா கட்சிக்காரன் இல்லாத பக்தர்கள். உண்மையிலே கோயிலுக்கு தொண்டு செல்லுங்கிற தூய உள்ளம் கொண்டவன், சாமிகிட்ட இருந்து எதுவும் புடுங்கணும் பறிச்சுக்கணும்னு நினைக்க கூடாதவன் தான் வரணும்னு இருக்கு. ஒரு நபர் சார், என் நண்பர் கோயிலுக்கு போனாங்க சார். கோயிலுக்கு போயிட்டு கோயிலை விட்டு வரும்போது காலை கழுவிட்டு கார்ல ஏறினாரு சார். என்ன கோயிலுக்கு போயிட்டு காலை கழுவலாமா? நீங்க கூட கேட்பீங்க, புண்ணியம் எல்லாம் போயிருமே சார் அப்படின்னு. ஏயான அந்த பெரிய மனுஷன் கேட்டேன். அட ரவி, இந்த சிவன் சொத்துல போய் வந்துட்டேன், அவன் காலில் நான் ஒட்டிருச்சு மண்ணு, இந்த மண்ணு கூட என் வீட்டுக்கு போயிடக்கூடாது, அதனால உன்கிட்ட விட்டுட்டு போறேன்ட்டு போனார். இப்படிப்பட்ட தூய உள்ளம் கொண்டவர்கள் அரங்காவலர்களா வரணும்ன்றீங்க. இவன் என்ன பண்றான், எதெல்லாம் காசு அடிக்கலாம், உழுகிற காசுல மேல அள்ளி எறிவோம், மேல போற காசு உனக்கு, கீழே விழுகிற காசு எனக்கு அப்படின்னு இருக்காங்க. இப்ப இந்த கட்சிக்காரர்களை தயவோடு நான் வேண்டுவது, அரங்காவலர்களா நியமிக்க கூடாது, முன்னுரிமை கொடுக்க கூடாது. அதுல 5 நபர்கள்ல ஒரு பெண்மணி இருக்கணும், சட்டம் சொல்லுது. ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த சகோதரர் இருக்கணும், சட்டம் சொல்லுது. மற்ற 3 நபர்கள் அவங்க தொழிலதிபர் இருப்பாங்க, இறையடியாரா இருப்பாங்க. ஆனா பெரும்பாலும் கட்சிக்காரன் தான். அதுல முக்கியத்துவம் இருக்கணும், ஒரு பெண்ணுக்கு ஒரு பட்டியல் மக்களுக்கு இருக்கு. பெருங்கோயில் அதேதான், அது நடைமுறையில இருக்கு. அந்த நபருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்காங்க, கொடுக்க மாட்டாங்க. ஒப்புக்கு சப்பாவா சும்மா ஒரு சால்ஜாப்புக்கு பெயரளவுக்கு ஒண்ணு இருக்குப்பா, இந்த சட்டத்துக்காக அதை வச்சிருப்பாங்க. நீ வாங்க, அப்படி பட்டியல் சமுதாய மக்களை வந்து ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல, அவங்கள எந்த கோவில்லையும் அதிகாரி அறங்காவலர் குழு தலைவரா நியமிச்சதா எனக்கு தெரியல. பழனி சார், அதுல ரொம்ப வேடிக்கை என்னன்னா, பழனி திருக்கோயிலுக்கு அறங்காவலர் வர்றவங்க யாரும் பழனிக்காரன் கிடையாது. கோயம்புத்தூர், திருப்பூர், அப்புறம் கரூர், பழைய மந்திரி செந்தில் பாலாஜிக்கு வேண்டப்பட்டவங்க, பழைய மந்திரி சேகர்பாபுக்கு வேண்டப்பட்டது வந்தாங்க. அவங்க நல்லவங்க தான். ஆனா உள்ளூர்ல பழனியில ஒரு மனுஷனும் கூட அதுக்கான தகுதி இல்லை சார். ஒரு மனுஷனும் கூட அதுக்கான தகுதி இல்லை. நீங்க அதுக்கு பேர் என்ன பண்றது? தப்பு உங்க பேர்ல. மந்திரி வீட்டுக்கு பக்கத்துல நீங்க பிறந்திருக்கணும். இல்ல, மந்திரி வீட்லயே பிறந்திருக்கணும். ஐயா, அது பாவம் சார். பக்கத்துல அந்த ஊரை சார்ந்து எங்கன்னா இருந்தீங்கன்னா நீங்க வந்து முக்கியத்துவம் வேணாம் சார். ஜெயிலுக்கு போகணும், மந்திரி 9வது தேவையெல்லாம் போகணும், அதெல்லாம் வேணாம் சார். நான் இந்த அரசிட்ட இந்த ஒரு எதிர்பார்ப்பை நான் முன்வைக்கிறேன் சார். 3வது, பல கோவில்கள்ல மேலகால இந்த இது பேசுற ஒரு சமத்துவம் இருக்குமா? சமத்துவம் இல்ல, அதை இருக்கணும்னு நான் சொல்லிக்கிறேன். நீங்க சொல்லி பட்டியல் மக்களுக்கு உரிமை இருக்கு, ஆனா அதிகாரம் இருக்கான்னா பூத கண்ணாடி வச்சு தேடணும். உங்களை போன்ற இந்து சார்பாக பக்த கோடிகள், உங்களை மாதிரி இருக்கக்கூடிய பற்றாளர்கள் இந்த இதுக்கு நிறைய போராடிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு கேள்வி உங்களை போன்ற இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நான் வைக்கக்கூடிய பொதுவான ஒரு கேள்வி. கோயில் நிலங்கள் இருக்குது, கோயில் கடைகள் இருக்குது, கோயில்களுடைய எல்லா இதுகளும் இருக்குது. அது அனுபவ பாத்தியம். கோயிலுக்கு ஒரு இது கொடுத்துட்டு வரல. எத்தனை ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு நீங்கள் இது வரைக்கும் ஒரு அங்கீகாரம் வாங்கி கொடுத்துருக்கீங்க? இல்லை இருக்குது ஒதுக்குறதுல அந்த மாதிரி உங்களை கேட்குறேன். நான் உரிமை வாங்கி கொடுக்கல. ஏன்னா முதல்ல ஆக்கிரமிப்புலேருந்து நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்கிரமிப்புலேருந்து நான் எடுக்கணும் தானே. எடுத்துதான் ஆக்கிரமிச்சவன் எந்த சாதியாக இருந்தாலும் அதுக்கே போராடக்கூடியதா இருக்கு. ஆமா, ஆக்கிரமிச்சவன் பூரா ஒரே சாதி, ஆக்கிரமிப்பு சாதி. இதுல இந்த சாதி அந்த சாதி எல்லாம் கிடையாது, எல்லாம் ஆக்கிரமிப்பு சாதி. அதுல எல்லா சமுதாயத்துக்காரனும் ஆக்கிரமிச்சிருக்கான், வஞ்சகம் இல்லாம ஆக்கிரமிச்சிருக்கான். ரெட்டியார் சத்திரம் பக்கத்துல தண்ணீர் பந்தல் மானியம்னு ஒரு சொத்து சார். பல பேர் பிளாட்டு போட்டிருக்கான். ஒரு உத்தரவு இருக்கு, இந்த மாதிரி இந்த கோவிலுடைய தற்காலிக தண்ணீர் பந்தல் இருக்கிறத என்ன பண்றீங்க, நான் பராமரிக்கிறேன், தற்காலிக பூசாரின்னு தற்காலிக மேனேஜர்னு ஒரு ஆர்டர் வாங்குறாங்க ஒரு டிஆர்ஓட்ட, தண்ணீர் பந்தல் மானியம்.
அப்புறம் என்ன பண்றாங்க, தற்காலிக மேனேஜர்னு இருந்துச்சுல, அந்த ஒரு பேராகிராஃப் மட்டும் கட் பண்ணிட்டு சோ இப்ப ரவிக்குமாருடைய பேரன் பேத்தி எல்லாம் சேர்த்து போட்டு பட்டா மாதிரி இப்ப கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப என்ன சொல்றாங்க, சார் நீங்க கோர்ட்டுக்கு போங்க சார். ஐயா ஓன்ட்ட முடிவு இருக்கிற அதிகாரி நீ தான், ஏன் தாயா பேப்பர்னா, நாங்க உத்தரவு போடுற அதிகாரி இல்லை சார் அப்படிங்கிறாங்க. இப்ப செந்தில் முருகன் அறக்கட்டளை அப்படின்னா அந்த அறக்கட்டளை தூக்குறது, செந்தில் முருகன் பேர்ல வந்து சொத்தை மாத்துறது. எப்படி வேணா டகலாமுங்களா வேலை இந்த போன அரசு செய்யும், அதுக்கு முந்தைய அரசு செய்யும். இதுல இடியாப்ப சிக்கல் இருந்து நாங்க சொத்துக்களை மீட்கிறதுக்கே நீதிமன்றத்தை நாடி கால் நொந்து போகுது சார். அரசு வந்து என்ன பண்ணுது, இந்த அறங்காவலர்கள் இருக்கிறவங்க அப்படி எதுவுமே பண்றது இல்ல. அவங்க போகணும், மாலை மரியாதை வாங்கணும், பட்டு வஸ்திரம் போடணும், ஆஹா மந்திரி வந்துட்டாருன்னு வாங்குவாங்கன்னு வரவேற்கணும். இதுக்கே இவங்களுக்கு நேரம் சரி. ஆத்மார்த்தமா கோவில் சொத்தை மீட்கணும்னு சொன்னா தமிழ்நாட்டுல எந்த கோவிலுக்கும் வருமானத்துல இழப்பு வராது. பேசுற எல்லா விடயத்தையும் வந்து நீங்க அமைச்சருக்கு ஒரு கோரிக்கையா கொடுப்பீங்களா? நான் நேரடியா சந்திச்சு அவர்கிட்ட கொடுப்பேன். அது மட்டும் இல்லாத ஓதுவார்கள் நியமிக்கப்படணும், பல கோவில்கள் இல்ல. மேல வாசிக்கக்கூடிய அந்த இசைவாணர்கள் அவங்கள நியமிக்கப்படணும். நீங்க சிரிக்கிறீங்க, அது போன அரசே நியமிச்சிருக்கணும் தான், நியமிக்கல, அது என்னமோ தெரியல. சுமார் 40,000 கோவில்கள்ல வந்து இந்த மாதிரி அறங்காவலர் நியமிக்கணும்னு சொல்லி மிஸ்டர் TR ரமேஷ் ஐயா அவர் போட்ட வழக்குல சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் அது நியமிக்கல. அதனால எல்லா கோவில்களுக்கும் அறங்காவலர்கள் நியமிக்கப்படணும், நியமிக்கப்படணும். அதுல எல்லா சமூக மக்களுக்குமான பிரதிநிதித்துவம் வேணும். நல்லவர்கள், பெண்கள் அது இருக்கத்தான் செய்யலாம். நல்லவர்கள், இறை தொண்டு மிக்கவர்கள், கோவில் சொத்தை திருடணும்னு துளிய நினைக்காத மனிதர்கள் வரணும். இவன் கட்சிக்கார வேட்டியை கட்டிட்டு கோயிலுக்கு ஓனர் மாதிரி இவன் நினைச்சான்னா அந்த ஆணவத்தினுடைய தலையில ஒரு குட்டு குட்டணும். ஒரு செய்தி சொல்றேன். இப்ப கரூர்ல ஒருத்தர் வேட்பாளரா திமுக போட்டிட்டார். எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி பதிலா மிஸ்டர் தியாகராஜ். அவர் ஒரு கோவிலுடைய ட்ரஸ்டி, அறங்காவலர் குழு தலைவர். நான் தேர்தலில் போட்டிட்டு பேப்பர் வச்சேன். அறங்காவலர் குழு தலைவரா இருக்கிற மனிதர் எப்படி நீ தேர்தலில் போட்டியிட முடியும், பதவியை ரிசைன் பண்ணணுமா இல்லையான்னு போட்டோன்னு சொந்த காரணத்துக்காக நான் ரிசைன் பண்றேன்னு சொல்லிட்டு தாந்தோன்றிமலை பெருமாள் கோயிலுடைய அந்த பதவியை ரிசைன் பண்ணிட்டார். கூடுதல் செய்தி சொல்றேன், அந்த பெருமாள் பெயரால ஒரு அன்னதான அறக்கட்டளைன்னு சொல்லி இன்று வரை நடத்தி கொண்டிருக்கிறார். கோயிலுக்கு வரக்கூடிய ஃபண்டை மடைமாற்றம் செய்கிறார். இது குறித்து நான் புகார் பண்ணி அனுப்பிச்சாச்சு. நடவடிக்கை இல்லை. இன்னமும் நீ பதவி காலம் முடிந்த பிறகும் தன்னுடைய பதவியை ரிசைன் பண்ண பிறகும் அந்த மனுஷன் என்ன பண்றாருன்னா இன்னமும் அந்த பதவி சுகத்துல அதிகார வெறியில அங்க போய் நிக்கிறது, அப்படி ஆபீஸ்ல போய் உட்காருது, ஏவா என்ன கேட்டுப்படுவாங்கிற ஒரு தெனாவட்டு திமிரில் போறது. இதெல்லாம் நடக்குதுங்கிற செய்தி அவங்களுக்கு சொல்றேன். சரி, இறுதியாக ஒரு கேள்வி. திருப்பரங்குன்றம் அதுதான் பிரச்சனை. நீங்கள் போட்ட அந்த வழக்கு மலை மேலே தீபம் ஏற்றுறது, அது இங்கே தான் ஏற்றணுமா அங்கே தான் ஏற்றணுமா நிறைய பிரச்சனை ஓடி நீதிமன்றம் வரைக்கும் வந்து உத்தரவு வந்து இருக்கிறது. புதிய அரசும் வந்து சொல்கிறது 2 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன நடைமுறையோ அதுதான் நீடிக்கும். புதிதாக நீங்கள் வாங்கின அந்த உத்தரவுக்கு கொஞ்சம் எதிராக இருக்குது அவருடைய பதில். நீங்க என்ன? நான் வந்து இந்த திருப்பரங்குன்ற வழக்கு உங்களுக்கு முழுமையா தெரியும். இப்போ 95-96 ஒரு வழக்குல வந்து நீதிமன்றம் என்ன சொல்றதுன்னா, மேல இருக்கக்கூடிய தர்கா காம்பவுண்ட்ல இருந்து 15 மீட்டர் தள்ளி எங்க வேண்டாலும் தீபம் ஏத்தலாம். கோயில் நிர்வாகம் ஏத்தணும், ஏத்தாத பட்சத்துல பக்தராக இருக்கக்கூடிய யார் வேண்டாலும் ஏத்தலாங்கிற நீதிமன்ற உத்தரவை அமுல்படுத்த சொல்லி தான் நான் வழக்குக்கு போனேன். இதுல ஆகமும் இல்ல, அதெல்லாம் அந்த சப்ஜெக்டே கிடையாது. அப்புறம் நீதியரசர் ஆய்வுக்கு போனாங்க, பல்வேறு தரப்பு வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. டிசம்பர் 1, 2025 GR சுவாமிநாதன் ஐயா உத்தரவு கொடுத்தாங்க. டிசம்பர் 3 கார்த்திகை தீபம் ஏத்தணும். டிசம்பர் 2ஆம் தேதி நான் தீர்ப்பு நகல் பிளஸ் தீபத்துக்கு தேவையான எல்லா பொருளையும் நான் கொடுத்து அவங்கள்ட்ட நினைவூட்டியாச்சு. டிசம்பர் 3 மதியானம் 2:30 மணி வரைக்கும் இந்த வழக்கு குறித்து உத்தரவை அமல்படுத்தல. மலையில தீபம் ஏத்துறதுக்கு எந்த முன் செயல் செய்யாததுனால நான் கோர்ட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் 2 நபர் அமர்வுக்கு போச்சு, அதுவும் தள்ளுபடியாகி சிங்கிள் ஜட்ஜுடைய ஆர்டர் உறுதிப்படுத்தப்பட்டது. 2 நபர் ஆர்டருமே தீபம் ஏத்தன்னு சொல்லியாச்சு. புதிதாக பதவியேற்றிருக்கக்கூடிய இந்த தாவேக அரசு சட்டத்தின்படி பதவியேற்றிருக்கு. சட்டத்தின் மாண்பு அவங்க மதிப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஆனால் தொகுதியுடைய MLA பிளஸ் அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர் என்ன சொல்றாருன்னா, 2 ஆண்டுகளுக்கு முந்தைய நடைமுறையை தொடரும், 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நடைமுறையை தொடரும், அந்த மக்கள் அமைதியை விரும்புகிறார்கள், மதவெறி கும்பலுக்கு இங்க இடம் இல்லை அப்படின்னு வார்த்தையை போடுறாரு. இதை வந்து அவர் கோர்ட்ல சொல்ல முடியாது. ஏன்னா நீதிமன்றம் கொடுத்த உத்தரவை நான் வந்து ஏற்க முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னா அவர் நல்ல மனிதர், சட்டத்தின்படி இருக்கிறவர், அப்படி சொல்ல மாட்டார். வெளியில பிரஸ் மீட்ல பேசுறதே நீதிமன்ற அவமதிப்பு ஆச்சுங்களா. பேசிருக்க கூடாது. ஏதோ அவசர குளத்துல அள்ளி தெளிச்சிட்டாரு வார்த்தைகளை. மதவெறி கூட்டமெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கோவிலுக்கான உரிமையை நாங்க மீட்டு கொடுத்துருக்கோம். கோவிலுக்கான இடத்தை நாங்க மீட்டு கொடுத்துருக்கோம். நியாயமா HRNC எங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்.
கோவிலுடைய இடத்த மேல இருக்கக்கூடிய தர்கா கமிட்டி ஆக்கிரமிக்க முயற்சிக்குது. கள்ளத்தி மரத்துல விதியை மீறி சட்டத்தை மீறி கொடி அந்த பிறை கொடி பறக்க விட்ட பொழுது நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணோம், கோர்ட்டுக்கு போனோம். அப்புறம் நீதிமன்றம் தலையிட்டு புகார் கொடுத்து அதுல எஃப்ஐஆர் இருக்கு. இவ்வளவு விஷயம் 100 ஆண்டுகளுக்கு கழித்து இந்த ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா, இந்த அரசு நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றிச்சுன்னா இந்த அரசுக்கு நிலைத்த புகழ் கிடைக்கும். நான் சொல்றேன், வார்த்தை ரொம்ப தெளிவா சொல்றேன், நிலைத்த புகழ் கிடைக்கும். இல்ல நான் திராவிட மாடல் அரசு செய்த விஷயத்தான் நான் செய்வேன், இது திருச்சபை மாடல் அப்படின்னு இவங்க சொன்னாங்கன்னா, நீதிமன்றத்துல திருப்பரங்குன்ற வழக்கு விஷயத்துல இந்த அரசு சட்டவிரோதமாக செயல்பட்டு உறுதியாகும். இப்ப நான் உச்ச நீதிமன்றம் போயிருக்கோம், அரசு உச்ச நீதிமன்றம் வருதா வரலையான்னு தெரியாது. எது எப்படியோ சார், சின்ன விஷயத்த நீதிமன்றத்துல நீதியரசர் கேட்டது ஏன் அரசு இவ்வளவு யூகோ பாக்குது? சாதாரண ஒரு விஷயம் இவ்வளவு பிடிவாதமாக அடமெண்டா இருக்க வேண்டிய காரணம் என்ன? ஜனநாயக நாடு, அனைவருடைய உரிமைகளும் உணர்வுகளும் மதிக்கப்படணும். தீபம் ஏத்துவதில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. 22ஆம் தேதி வழக்கு வருது, வரக்கூடிய 22ல அரசு தீபம் ஏற்றுவதற்கு உரிய பதில் தரும்னு நாங்க நம்புறோம். எங்க தரப்பு வக்கீலுமே இந்த அரசு தீபம் ஏற்றுன்னு நாங்க நம்புறோம்னு சொல்லித்தான் சொல்லியிருக்கோம். நாங்க எதிர்க்கல. தீபம் ஏத்துனா இந்த அரசுக்கு தீபம் போல ஒளிரும் புகழ். இல்லைன்னா தீபம் ஏத்தலைன்னா திமுக போல் கவிழும். சரி, அது இருக்கட்டும். நீங்க பேசும்போது சொன்னீங்க இது வந்து திராவிட மாடல் இதுவா திருச்சபை இதுவான்னு சொல்லிட்டு, அது கண்டிக்கக்கூடியதா இருக்கு அந்த வார்த்தை. யாரு கண்டிக்கிறது? இல்ல அது அப்படி நீங்க ஏன் திருச்சபை ஏன் அதுல திருச்சபை கொச்சையான வார்த்தையா? கொச்சையான வார்த்தைன்னு சொல்ல வரல. அந்த சமூகத்துல இருந்து ஒருத்தர் முதலமைச்சர் ஆனதுக்காக அது அவருடைய ஆட்சி. சார் நான் அதை வரவேற்றேன் சார். மிஸ்டர் ஜோசப் விஜய் தன்னை கிறிஸ்தவராக சொல்லி கொண்டது நான் வரவேற்றேன். திருச்செந்தூர் கோயிலுக்கு போயின பொழுது கூட அவர் எழுதிட்டு கிறிஸ்தவர் சொல்லி எழுதிட்டு போயிருக்கிறார். நான் வரவேற்றேன். நீ பெரியார கொள்கை வாரிசா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு மூகாம்பிகை கோயிலுக்கு போய் சாமி விட்டு வந்திருக்கிறாரு வீரமணி, நீ தூக்குல தொங்கு. அதை நான் வரவேற்றேன். ஏன் இப்ப இதே பதவிக்கு இதே ஸ்டாலினுக்கு எதிராக விஜய் பேசிய பொழுது ஸ்டாலின் அங்குள் அப்படின்னு இவர் பேசினத இதே நக்கல் நையாண்டி பண்ண நபர் தான் இந்த வீரமணி. அதை விட்டுட்டு மரியாதை நிமித்தமா பெரியார் திடலுக்கு இந்த மனிதன் போன பொழுது கூட கேட்டுக்கலாம்ல, ஏயா நீ கோயிலுக்கு போற, ஏன் அந்த ஐயரப்புற நீ அமைச்சரா நியமனம் பண்ண கேட்டிருக்கலாம்ல வீரமணி? கேட்கல. நான் திரு விஜய் வந்து கிறிஸ்தவராக இருந்தாலும் முருக பக்தனாக காட்டிக் கொள்கிறார், வரவேற்கிறேன்னு சொல்லிருக்கேன். இவங்கள மாதிரி வீட்டுல புளியோதர பிரசாதம் தின்னுபிட்டு வெளியில கோயிலுக்கு போகாம இல்ல, நேர போனாரு மூகாம்பி. அழகா இருந்துச்சு பாருங்க, சட்டையை கழட்டிவிட்டு நேர வீரவாள் பரிசு கொடுத்துட்டு நான் வந்தாரு. இதை நான் வரவேற்கிறேன். இவ திருச்சபை மாடல் ஏன் சொல்றேன்னா, அவங்க வந்து பைபிள் எல்லாம் போட்டு நேத்து கூட பாருங்க, பைபிளில் புதிய ஏற்பாட்டில் ஒரு ஜோசப் இருந்தார், பழைய ஏற்பாட்டில் ஒரு ஜோசப் இருந்தார், இப்பொழுது கூட திரு தமிழ்நாட்டில் ஒரு ஜோசப் இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இந்த உதாரணம்லாம் சொல்லும் போது யூதாசுகளும் நிறைய இருந்தான். எச்சரிக்கையா இருக்கணும் எங்க ஐயா விஜய். காட்டி கொடுத்த யூதாசு அதே விவிலியத்துல வர்றான். இயேசுநாதரை காட்டி கொடுத்தவன் யாரு? யூதாசுகள் இருக்கிறார்கள் உடன், எச்சரிக்கையாக இருக்குன்னு விஜய். நல்லது, நிறைய தகவல்களை வந்து சொல்லியிருக்கீங்க. அது குறிப்பாக இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த விஷயங்கள், அதுக்கு ஒரு பெரிய கான்ட்ராக்ட் வந்து ரத்தாகி இருக்குது. இந்த அரசு அதை பாராட்டுறீங்க. அது பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் எப்படிப்பட்டது, எவ்வளவு கமிஷன் நிறைந்ததுன்றதை நல்லா விரிவாக சொல்லியிருக்கீங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.